ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு முதல் வீடியோ போட போகிறேன். என்னென்னா, நம்ம ஃபோனில் வந்து 4G இன்டர்நெட்டை எப்படி 5G இன்டர்நெட் ஸ்பீடில் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவை பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண இருக்குது. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் என்ன செய்யணும், இப்படி ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு 4G ஒன்லின்னு டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாருங்க. இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 4G ஒன்லின்னு அதே டைப் ஆகுது. நான் டைப் பண்ணி வச்சுருக்கதால அப்படி இருக்குது. அப்படியே டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இதில் பாருங்க 4G LT மோட் ஒன்லின்னு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஓப்பன் கேட்குது. ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணால் அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யணும், சின்ன பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகி வந்ததுக்கும் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் மேலே க்ளோஸ் பண்ணுற குறியீடு காட்டும். அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் LTE செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 4G அப்படின்னு இருக்குது. ப்ளவர் ஆண்ட்ராய்டு இருக்கு. அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இப்படி வரும். அதில் வந்து இப்போ நான் 4G இருந்து 5G ஸ்பீடுக்கு மாற்றுறேன். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் அதை வந்து LTE ஒன்லி அப்படின்னு இருக்கும். LTE ஒன்லி அப்படின்னு இருக்கு. அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு கனெக்ட்னு காட்டும். அது அப்புறம் பெக் பண்ணிக்கோங்க. பெக் வந்தீங்கன்னா அதில் எடிஷன்லாம் விழுவும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அது நமக்கு தேவையே இல்லை. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்டர்நெட் ஸ்பீடு வந்து யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லாம் இந்த 5G அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த தேவைப்பட்டிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம்.